பல பெண்கள் பல சாதனைகள் செய்திருக்கின்றார்கள். அதை நினைக்கும் பொழுதுதான் மிகுந்த பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏனென்றால் நாமும் ஒரு பெண் என்ற அடிப்படையில். ஆனால் காலத்தால் அழிக்க முடியாத பல விடயங்களை செய்த பெண்களை பற்றி நாம் தேடி பார்ப்பதில்லை. அதற்கு காரணம் அவர்கள் அந்த அளவுக்கு தன்னை பற்றிய விடயங்களை உலகறிய செய்யாதது ஒரு காரணமாக இருக்கலாம். சாதனைகள், பொதுநலங்கள் இவை பற்றி பேசும் பொழுது தன்னை பற்றி வெளிப்படுத்திக் கொள்ளும் விதங்களில்தான் அவை நிலைக்கின்றன. இன்று நாம் பார்க்கின்றோம், பலர் சின்ன விடயங்களை செய்துவிட்டு கூட அதை பெரிதுபடுத்தி பல இடங்களில் பதிவிடுவதும், தன்னை ஒரு நல்ல மனிதியாக காட்டிக்கொள்வதற்காக மற்றவர்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துவது. அதற்காக எந்த அளவுக்கு மற்றவர்களை தாழ்த்தி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி காட்டுவார்கள். இதை ஒரு சமூக சேவையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால், எனது பார்வையில் அது சமூக சேவை அல்ல. அது ஒரு சுயநலமான ஒரு விடயம். தன்னை பற்றிய ஒரு ஆடம்பரத்தை, தன்னை பற்றி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவே தான் நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் நிலையான பல சமூக சேவைகளை, சமூகத்துக்கு நல்லதை செய்யக்கூடிய விடயங்களை பல பெண்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு அழகான ஒரு வரலாற்றை தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். தானங்களில் மிக சிறந்ததுதான் தண்ணீரை தானமாக கொடுப்பது. காலகாலமாக நிலைத்திருக்கும் ஒரு நீர்நிலையை மற்றவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பது என்பது இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி, அதாவது மரணத்திற்கு பின்னான வாழ்க்கையிலும் சரி, நமக்கு மிகுந்த நலவுகளை ஏற்படுத்தும். நீரை இன்றும் வழங்கக்கூடிய ஒரு கால்வாயினை அமைத்து கொடுத்த ஒரு அரசியை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அவர்தான் ஜுபைதா பின் ஜாஃபர். இவர் ஒரு நாட்டின் அரசி. அவருடைய கணவரின் பெயர் ஹாரூன் அல் ரஷாத். ஹாரூன் அல் ரஷாடும் ஜுபைதாவும் ஒரு முறை ஹஜ் யாத்திரை செய்தார்கள். அப்படி அவர்கள் ஹஜ் யாத்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது அரஃபாவை அண்மித்து கொண்டிருந்தார்கள். அரஃபாவை அண்மிக்கும் அந்த வேளையில் எல்லோரும் தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் தண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஜுபைதா அவர்களுக்கு மனம் தாங்கவில்லை. சரியான கவலைப்பட்டார். மக்கள் எல்லோரும் இவ்வாறு கஷ்டப்படுவதை பார்த்து அவரும் கண்ணீர் சிந்தினார். உடனே தன் அருகில் இருக்கின்ற ஒரு மந்திரியை அழைத்து, இங்கு நீர் வர வைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மந்திரி சொன்னார், அதற்கு மிகுந்த செலவாகும் என்று. அதற்கு ஜுபைதா அவர்கள் சிரித்தபடியே சொன்னார்கள், எனது சொத்து முழுவதும் அழிந்தாலும் பரவாயில்லை, இங்கு நீர் வர வேண்டும், அதற்கான ஏற்பாடை செய்யுங்கள் என்று. அந்த நொடி தொடங்கி வேலைகள் ஆரம்பமானது. நீர்நிலையை அங்கு கொண்டு வருவதற்கு மலைகள் வெட்டப்பட்டன. நீரூற்றுகள் பல மைல்களுக்கு அப்பால் தோண்டப்பட்டன. பல ஆண்டுகள் கடந்தன. ஜுபைதா அவர்களுடைய கணவரும் மரணித்தார். இருந்தும் அந்த வேலைகள் எந்த இடத்திலும் தொய்வடையவில்லை. அந்த கால்வாய் அமைப்பதற்கான வேலை முடிவடைந்தது. அன்றுதான் பாலைவனத்தில் அதிசயமாக நீரூற்று பெருக்கெடுத்தது. அதாவது ஜம்சம் நீர் இருந்தால் கூட அந்த நீரை இங்கு கொண்டு வருவதற்கு, அதை கொண்டு வருவதற்கான வழிகள் இருக்கவில்லை. ஜம்சம் நீர் இருந்தால் கூட அதை கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கவில்லை. பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அவர்கள் ஒட்டகங்களில் தான் அந்த காலத்தில் பயணம் செய்திருப்பார்கள். அப்படி ஒட்டகங்களில் வரும் பொழுது பல நாட்கள் எடுக்கக்கூடும் அந்த இடத்தை வந்து அடைவதற்கு. அதற்காகத்தான் இந்த கால்வாயை அவர் அமைத்தார். அது வெற்றிகரமாகவே அமைந்தது. அந்த கால்வாயில் நீர் பாய்ந்தது. அங்கு அரஃபாவுக்கு கூடிய அனைவருமே நீரை அருந்தி மகிழ்ந்தனர். அப்படி அவர்கள் நீரை மகிழ்வாக அருந்திக்கொண்டே சொன்னார்கள், ஐனுல் ஜுபைதா என்று, அதாவது கருணை கொண்ட ஜுபைதா என்று. அன்று முதல் இன்று வரை அந்த கால்வாய் ஐனுல் ஜுபைதா என்று அழைக்கப்படுகின்றது. இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நாம் செய்கின்ற ஒரு விடயத்திலிருந்து நன்மை எங்களுக்கு வருவதை விட அது மற்றவர்களுக்கு சென்று சேர்கிறதா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அதனால் பேர், புகழ் இதை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. இறைவனுக்காகவும் அதே போல மக்களின் நலனுக்காகவும் ஒரு நல்ல மனதோடு செய்தால், ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் பொழுது அதை முழு மனதாக செய்ய வேண்டும். சேவை நோக்கில் செய்கின்ற விடயங்களை
புகழ்ச்சிக்காகவும் தற்பெருமைக்காகவும் செய்தல் கூடாது. அவ்வாறு நாங்கள் தற்பெருமைக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் செய்யும் பொழுது அதனுடைய பலன் மற்றவர்களுக்கு கொஞ்சமாகத்தான் சென்று சேரும். இதுவே நாங்கள் முழு மனதோடு அர்ப்பணிப்போடு மற்றவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு செய்தால் அது காலாகாலத்துக்கு நிலைத்திருக்கும். நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதல்ல, நாங்கள் மரணித்த பின் கூட எங்களுடைய பெயர் வாழுதோ இல்லையோ, நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் வாழும். இதை கொண்டு நாங்களும் மற்றவர்கள் மனதில் என்றுமே வாழ்வோம். சாதனைகள் என்பது பல வகைப்படும். நாங்கள் அறிந்திருக்கின்ற சாதனை என்னவென்றால், எங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்துவது, அதன் மூலமாக பெரிய நிலைக்கு வருவதே தான். சமூகத்துக்கு காலகாலமாக நிலைத்திருந்து நல்லதை செய்யக்கூடிய சமூக சேவைகள் கூட சாதனைகள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நல்லதை சமூகத்துக்கு செய்வோம். ஏனென்றால் பெண்கள் பொதுவாகவே இளகிய அன்பான மனம் கொண்டவர்கள். அந்த அன்பை கொண்டு பல நல்ல விடயங்களை செய்யலாம். தன்னலம் இல்லாமல், அதே போல மற்றவர்களுக்கு நாங்கள் செய்வதை படம் பிடித்து காட்டாமல் அமைதியாக செய்துவிட்டு மற்றவர்களுடைய மனதில் வருகின்ற மகிழ்ச்சியை கொண்டு நாங்கள் மகிழ்ந்திருப்போம். அது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சாதனை.